திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே 9ஆம் திருமுறையை தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இனிது நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக திருக்கதவம் அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி, 12 திருமுறை ஆசிரியர் துதி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். அந்த வகையிலே நம்முடைய நிகழ்ச்சியை வழிநடத்துவதற்காக ஊரப்பாக்கத்தை சேர்ந்த சிவத்திரு ராஜசேகரன் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சி கூறி அமைகிறோம். சிவசிவா. திருச்சிற்றம்பலம். ஐயா வாங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களையும் வணங்குகிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க எல்லா வளமும் பெற்று வாழ்க பல்லாண்டு. ஓம் நம சிவாய். முதலில் நால்வர் பெருமக்கள் துதி. வாங்க நடராஜையா படிங்க. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை மனமொழி மேகலாலை வணங்கி சிவசிவா. திருச்சிற்றம்பலம் வணங்கிக் கொள்கிறோம். ஊழியர்கோன் வெப்பு ஒழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் நடி போற்றி, வாழி திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திரு தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் துதி. வாங்க சிவலலிதா லோகநாத். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் திருவடி வணக்கம். திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் துதி. சிவா. திருஞான சம்பந்தர், நாவரசர், சுந்தரர், திருவாத ஊரர், மற்றை திருமாளிகை தேவர், சேந்தனார், கருவூரர், தெல்லு பூந்துருத்தி நம்பி, வருஞான கண்டராதித்தர், வேணாட்டடிகள், வாய்ந்த திருவாலி முதர், மருவு புருடோத்தமர், சேதிராயர், மூலர், மண்ணு திரு ஆலவாயார், ஒரு காரை காலம்மை ஐயடிகள், சேரமான் ஒளிர்கீரர், கல்லாடனார், ஒன்கவிலர், பரணர், மெய்யுணர், இளம்பெருமானோடு ஓங்கும் மதிர அடிகளார், திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பியாண்டார், நம்பி சேக்கிழாரும், திருநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே, திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. சிவசிவா. திருச்சிற்றம்பலம். திருமுறை கோயில் சென்று அடைதல், அருள் பெருகு தனிக்கடலம். வாங்க வந்தவாசி செண்புவல்லியம்மா. திருச்சிற்றம்பலம் ஐயா. அனைத்து அடியார் திருவடிகளும் வணங்குகிறேன் ஐயா. அருட்பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம்
அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும் பொருட்சமய முதற் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணிய கண் இரண்டெனவும் புவனம் உய்ய இருக்கடு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றாள்தன் திருவருளும் எனவும் கூடி தெருட்கலை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே தெருட்கலை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. திருக்கதவம் திறக்க பெருமான் பேரானந்தத்து வாங்க ராணியம்மா. சிவாய நம. பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமால் உற்று பின்னை நீ அம்மா அழுங்கி அகற்றாதே திருமாமணிசே திருக்கதவும் திறந்த போதே சிவபுரத்து திருமாலறிய திருபுயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே திருமாலறிய திருபுயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. திருச்சிற்றம்பலம். அடுத்து அது அம்மா அழுங்கி அறற்றாது, அகற்றாது இல்ல, அறற்றாது. அரற்றாதி. அம்மா அழுங்கி அரற்றாதி. அம்மா அகற்றாது பிரச்சனை, அகற்றுது. திரு அரையர்னு சொல்றாங்க இல்லையா, அரையர் சேவை, அது அரையர் சேவை. திருவம்பாவில் அரையர் சேவை. அம்மா எங்கே அறற்றாது சின்னரா, அரற்றாது. ஆமா சின்னரா தான் போடுவியா, இடையினரா, பெரியரா போட அந்த பெரியரா போட்டா அறம், அது தர்மம். இது வந்து அறத்துனால பெருமானம். அடுத்தது திருப்பள்ளி எழுச்சி வாங்க காந்திமதி அம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம். விண்ணக தேவரும் நன்னவும் மாட்டா விழுப்பொருளே உன் தொழுப்படியோங்கள் மன்னகத்தே வந்து வாழ செய்தானே வன் திருப்பெருந்துரையாய் வழியடியோம் கண்ணகத்தே நின்று களித்தருத்தேனே கடலமுதே கரும்பே விரும்பும் அடியார் என்னகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்னகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். செஞ்சான திருப்தியோட விடு. சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருப்பள்ளி முடிச்சிட்டீங்களா? வணக்கம் வாங்க. திருப்பள்ளி எத்தனை பாட்டு பண்ணுங்க? 9வது பாட்டு பண்ணாங்க. எண்ணகத்தாய் உலகுக்கு உயிரானாய் பள்ளி எழுந்தருளாய். பெருமான் எண்ணத்துல இருந்தாதான் அரற்ற முடியும். அதனால எண்ணகத்தாய் உலகுக்கு உயிரானாய் பெருமான் பள்ளி எழுந்தருளாயன்னு திருமுறை தமிழோசையில இன்றைக்கு 403வது நாளாக 9ஆம் திருமுறையில இதுவரை நாம் இது நேற்று வரைக்கும் அந்த நக்கீரர் பாடி அந்த 10 பாடல்களை படித்தோம். நக்கீரர் தாண்டி பூந்துருத்தி நம்பி காட நம்பி அவர்கள் அருடைய பதிகம் 2 பதிகம் இருக்குது. அதுல அது படிக்கலாம். இன்னைக்கு முதல் பாட்டு கைக்குவான் முத்து பஞ்சாம பண்ணல ஏரியா நடராஜயா படியா. நன்றிங்க ஐயா. சிவபெருமான் சிவசிவ. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். பூந்துருத்தி காட நம்பி திருவடிகளே சரணம் சரணம். திருச்சிற்றம்பலம்.
வெரி குட். அனைத்து அடியார் பெருமக்கள் திருவடிகளே சரணம் சரணம். சிவபெருமான் சிவசிவா. திருச்சிற்றம்பலம். கைக்குவான் முத்தின் சரிவலை பெய்து கழுத்தில் ஓர் தனிவடம் கட்டி. கைக்குவான் முத்தின் சரிவலை பெய்து கழுத்தில் ஓர் தனிவடம் கட்டி. முக்கன் நாயகராய் பவனி போந்திங்கன். முக்கன் நாயகராய் பவனி போந்திங்கன். முறிவதோர் முறிவுமை அளவும். கைக்குவான் முத்தின் சரிவலை பெய்து கழுத்தில் ஓர் தனிவடம் கட்டி. முக்கன் நாயகராய் பவனி போந்திங்கன். முறிவதோர் முறிவுமை அளவும். தக்க சீர்கங்கை அளவும் அன்றென்னோ தம்மொரு பாடுலகதன் மேல். தக்க சீர்கங்கை அளவும் அன்றென்னோ தம்மொரு பாடுலகதன் மேல். மிக்க சீராரூர் ஆதியாய் வீதி. மிக்க சீராரூர் ஆதியாய் வீதி. விடங்கராய் நடுங்குலாவினரே. விடங்கராய் நடுங்குலாவினரே. திருச்சிற்றம்பலம். நம்முடைய பூந்துருத்தி நம்பி காட நம்பி அவர்கள் திருவாரூரிலே அருளிய பதிகம். அது அந்த 6வது லைன். தம் ஒருபாடு அதன் மேல். எதற்காக அந்த ஒருபாடு? கங்கை அளவும். பெருமான் இந்த ஆன்மாக்கள் உய்ய வேண்டும் என்று தவம் செய்கிறான். அந்த தவம் செய்தல் தானே நிட்டை கூடல். அப்படி அவன் தவம் செய்கிற போது பகீரன் என்ன பண்ணா, கங்கை பிரளவாக பாய்ந்து வருகிறது. அந்த கங்கையை பெருமான் தடுத்து நிறுத்தி தன்னுடைய சடையிலே ஏற்க வேண்டும் என்று அவன் பகீரதன் தவம் செய்தான். பகீரத பிரதேத்தனம்னு சொல்றாங்களே, அதுதான். ஆக பெருமான் செய்கிற தவத்துக்கு ஈடாக பகீரதன் தவம் செய்து உலகை காப்பாற்றுவாக கங்கையை தலையிலே ஏற்றுக்கொள்ள செய்தான். அதுதான் ஒருபாடு, அந்த ஒருமைப்பாடு. பெருமான் செய்கிற தவம், பகீரதன் செய்கிற தவம் ரெண்டும் சேர்ந்து கங்கையை சடையிலே தாங்கி அவன் கங்காதரனாக இந்த உலகை காப்பாற்றினான் என்ற செய்திதான் இங்க. கங்கை அளவும் அன்று என்னோ தம் ஒருபாடு உலகு அதன் மேல். உலகை காப்பதற்காக அந்த ஒருமைப்பாடுடைய தவத்தின் வாயிலாக பெருமான் கங்கையை தாங்குகிற கங்காதரனாக திருவாரூரிலே வீதி விடங்க பெருமானாக இருக்கிறான். வீதி விடங்க பெருமான் கோயில இருந்து வெளிவர உற்சவ மூர்த்தி. கோயில் இருக்கிறது புற்றிடங்கொண்டார், வீதி விடங்கர் உற்சவ மூர்த்தி. அது இல்லாம தியாகராஜர் தனி. அது இந்திரன் கொண்டா ஸ்தாபித்தன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த தியாகராஜரை பற்றிய செய்தி நம்முடைய திருமுறையில இல்லை, அது பின்னாளிலே வந்ததுன்னு சொல்லுவாங்க. இங்க திருமுறையில வீதி விடங்க பெருமானும் புற்றிடங்கொண்டார். வாழ்க வாழ்க. 2வது பாட்டு பக்தியாய் உணர்வோர். கலைச்செல்வன் இருக்கீங்களா? புத்தகம் வச்சுக்கீங்களா? அவர்கிட்ட புத்தகம் இல்லைங்கய்யா. தேவி வெங்கடேசன் வாங்க. அடுத்தது பட்டம்மாள். ஆமா, அவங்க கையில இல்லைங்கய்யா. பட்டம்மாள் வாங்க. திருச்சிற்றம்பலம். பக்தியாய் உணர்வோர் அருளை வாய்ப்பாடுத்து பருகுதோர் அமுத மொத்தவர்க்கே தித்தியாயிருக்கும் தேவர்கள் இவர்தம் திருவுரு இருந்தவா பாரீர்.
சத்தியாய் சிவமாய் உலகெல்லாம் படைத்த தனி முழு முதலுமாய் அதற்கோர் வித்துமாயாரும் ஆதியாய் வீதி விடங்கராய் நடங்குலா வீணரே வித்துமாயாரும் ஆதியாய் வீதி விடங்கராய் நடங்குலா வீணரே. திருச்சிற்றம்பலம். ஐயா கேக்கலையா வாய்ஸ் உங்களுது? மியூட் எடுங்க. சரி 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 அந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். இப்ப கேக்குதா? கேக்குதுங்க. சார், பக்தியாய் உணர்வோர் அருளை வாய் மடுத்து. பெருமானுடைய அருள் எதனாலே வரும்? நாம் செய்கிற பக்தியினாலே வரும். ஆனா அந்த பக்தியின் மூலமா நாம் பெறக்கூடிய பொருள் யாது? பெருமான் தருகிற அமுதம். அதனால பக்தியாய் உணர்வோர் அருளை வாய் மடுத்து பருகுதோறு அமுதம் ஒத்து. பெருமான் அந்த விடத்தை உண்டு அமுதத்தை நமக்கு தந்த பெருமானாக இருக்கிறான். அவன் ஆரூரிலே வீதி விடங்கனாயிருக்கிறான் என்று சொல்ற செய்தி. வாழ்க வாழ்க. அதுல 2 பாட்டு தான் இருக்கு இல்லையா அந்த பதிகத்துல. அடுத்து பூந்துருத்தி நம்பில சாளரபாணின்னு ஒரு பண். இது தேவாரத்துல இல்லாத ஒரு பண், திருவிசைப்பால மட்டுமே இருக்குது. இது வரைக்கும் நம்ம பஞ்சமம் பாடினா, காந்தாரம் பாடினா, இப்ப வந்து சாளரபாணின்னு ஒரு பண்ணு. முத்து வைரமணி. நம்ம இவர் வந்திருக்காரா? கார்த்திகேயன் வரலையா? இல்ல, நேத்துக்கு நைட்டு போன் பண்ணி இன்னைக்கு என்ன பதிகம் பண்ணையா அப்படின்னு கேட்டாரு. சரி சாரளா பாணி பண்ணாச்சு, அந்த பண்ண என்ன பாடுவாரான்னு கேட்டேன். சரி வந்தா ரைட், வரலன்னு விட்டுருங்க. அவங்க இவங்க சரஸ்வதி அம்மா பாட முடியாது. சரஸ்வதி அம்மா வாங்க. அதுக்குரிய ராகம் என்ன ராகமா இருக்கு தெரியுமாமா? சாளரபாணிக்கு ஏதோ பாடுறேன், அது என்ன ராகம் எனக்கு தெரியல. ஏன்னா அந்த ராகம்லாம் வந்து தேவாரத்துல வர பண்ணுக்கு தான் ராகப்படுறத தவிர இது திருவிசை வர ராகம் போடல. அது பாக்கணும் எங்க இருக்குதுன்னு. சரி நீங்க பாடுங்கம்மா, நீங்க பாடுங்க. உங்களை கர்நாடிக் மியூசிக்ல பாடலாம். இதுல வந்து இப்ப ஒரு நிமிஷமா, இந்த வேளையில வந்து இந்த செவ்வழியில பெரும் பண்ணுடைய வகைன்னு சொல்லிட்டு போட்டிருக்கோமா? அதுல செவ்வழி பண்ணுடைய ஒரு வகையாக சாளரபாணி இருக்குதுன்னு குறிப்பு எழுதியிருக்காங்க புத்தகத்துல. சரி சரி பாடிங்கம்மா. மணி மாணிக்க மாலை கண்மேல் முத்து வைரமணி மாணிக்க மாலை கண்மேல் தொத்து மிளிர்வன போல் தூண்டு விளக்கேய்ப்ப முத்து வைரமணி மாணிக்க மாலை கண்மேல் மாணிக்க மாலை கண்மேல் தொத்து மிளிர்வன போல் தூண்டு விளக்கேய்ப்ப எத்திசையும் வானவர்கள் ஏத்தும் எழில் தில்லை எத்திசையும் வானவர்கள் ஏத்தும் எழில் தில்லை அத்தனுக்கும் அம்பலமே ஆடரங்கம் ஆயிற்றே அத்தனுக்கும் அம்பலமே ஆடரங்கம் ஆயிற்றே ஆடரங்கம் ஆயிற்றே. காலையில அருமையான இசை. நன்றி நன்றி நன்றிமா. இங்க பெருமான் எப்படி இருக்கிறான்? முத்து வைரமணி மாணிக்க மாலையாக இருக்கிறான். நம்முடைய பிறந்த நாள்களை கொண்டாட சொல்ல தமிழ் மரபுல சொல்லுவாங்க, 60 வயதுல மணி விழா, 50ல பொன் விழா, 25ல வெள்ளி விழா, அதுக்கப்புறம் 60ல மணி விழா, 70ல பவள விழா, 80ல வந்து முத்து விழா, 90ல வைர விழா, 100ல மாணிக்க விழான்னு சொல்லுவாங்க.
இதை சொல்லி கொடுத்தது யாருன்னா மணிவாசக பெருமான்னு சொல்லுவாங்க. பொத்தையோன் சுவரு புழுப்பொதிந்து உளுத்து அசும்பு ஒழுகிய பொய்க்கூரை இத்தை மெய்யெனக் கருதி இடக்கடல் சுழித்தலைப்படுவேனை முத்து மாமணி மாணிக்க வைரத்த பவளத்தின் முழு ஜோதி அத்தன் ஆண்டுதன் அடியறிக்கூட்டிய அதிசயங்கண்டாமே. 60 வயசு இருக்க மனிதனுடைய வாழ்வு 120 ஆண்டுன்னா அதுல பாதி 60 வரைக்கும் உலகியலுக்காக உழைத்து விட்டு 60க்கு சொல்ல ஓய்வு காலம் இல்லையா? அந்த காலத்துல இந்த விழாக்களை கொண்டாடுதல். ஏன்னா பெருமான் அப்படி இருக்கிறான். அந்த மாதிரி நாமும் சிவபாகம் என்பதால் பெருமான் எப்படி இருக்கணும் அந்த வகையிலே அந்த விழாவை கொண்டாட வேண்டும் என்று சொல்லி அதை மேற்கோள் காட்டுவாங்க நம்ம பெரியவங்க. முத்து மாமணி மாணிக்க வைரத்த பவளத்தின் முழு ஜோதின். அதை இங்க நம்முடைய பூந்துருத்தி நம்பி கடநம்பி முத்து வைரமணி மாணிக்க மலையின் மேல் என்று சொல்லி காட்டுகிறார். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்த 2வது பாட்டு. என்ன பாட்டு இன்னொரு முறை படிமா சாரஸ்வரியமா. ஓம் நம சிவாய. முத்துவயிரமணி மாணிக்க மாலை கண்மேல் முத்துவயிரமணி மாணிக்க மாலை கண்மேல் மாணிக்க மாலை கண்மேல் தொத்துமிழில் வண்ண போல் தூண்டு விளக்கேய்ப்ப தொத்துமிழில் வண்ண போல் தூண்டு விளக்கேய்ப்ப தூண்டு விளக்கேய்ப்ப எத்திசையும் வானவர்கள் ஏத்தும் எழில் தில்லை எத்திசையும் வானவர்கள் ஏத்தும் எழில் தில்லை ஏத்தும் எழில் தில்லை அத்தனுக்கும் அம்பலமே ஆடரங்கம் ஆயிற்றே அத்தனுக்கும் அம்பலமே ஆடரங்கம் ஆயிற்றே ஆடரங்கம் ஆயிற்றே. ஏதாவது வழிபாட்டை தொடங்குற போது எந்த வழிபாடுனா முதல்ல என்ன பண்ணுவாங்க? விளக்கேற்றுவாங்க. விளக்கேற்றுவாங்க. என்ன பாட்டு சொல்லுவாங்க? தோண்டு சுடரணைய சோதி. விளக்க தூண்டி விடுறோம் இல்லையா? அதனால தோண்டு சுடரணைய சோதி கண்டாய் தொல்லமரர் சூழா மனிதான் கண்டாய் காண்டற்கரிய கடவுள் கண்டாய் கருதுவார்க்கு ஆற்ற எளியான் கண்டாய். அதனால பெருமான் தூண்டு விளக்காக இருக்கிறான் என்பதை இங்க தூண்டு விளக்கு எய்ப்ப என்றார். அந்த தூண்டு விளக்கிலே வர சோதி எப்படி இருக்குது? இங்க முத்தாக வைரமாக மாணிக்க ஜோதியாக இருக்கிறது என்று அப்படிப்பட்ட பெருமானாக இருக்கிறான். அவன் எந்த திசையிலும் இருக்கிறான். அவன் தென்தில்லை மன்றினுள் ஆடி போற்று என்று தென் திசை நோக்கி அவன் நடனமாடுகிறான் என்றாலும் ஆனால் எத்திசையும் இருக்கிற வானவர்கள் திசை 10ன்னு சொல்லுவாங்க. உலகு 7 திசை 10 என தாம் ஒருவனுமே. அதை எத்திசைன்னு சொல்லி காட்டுறார் நம்முடைய பூந்துருத்தி நம்பி. கிழக்கு வடக்கு வடகிழக்கு தென்மேற்கு அப்படின்னா அந்த 4 திசைகள். அப்புறம் திசை அந்த குறுக்கு திசைகள் 4, மேல் திசை கீழ் திசைன்னு சொல்ற அந்த வகையில அதை 10 திசை, அதுதான் எத்திசைன்னு சொல்லி காட்டுறார். அங்ககிற வானவர்கள்லாம் தொழும் தில்லையாக பெருமான் முத்தாக மாணிக்கமாக வைரமமாக தூண்டு சுடரணைய சோதியாக இருக்கிறான் என்று. வாழ்க வாழ்க வாழ்க. இதெல்லாம் நம்ம அனுபவிக்கிறது இல்லை. திருவசைப்பா பாடினா ஒரே ஒரு பாட்டு ஒளி உள விளக்க பாடி முடிச்சுடுறோம். இல்ல ஓதுவாருக்கு பாட சொன்னா ஐயால வரத்திரையில இழிப்பான்னு பாடி முடிச்சிருவாங்க. ஆனா அந்த திருவசைப்பால இப்படி பாடுறதுக்கான வாய்ப்பை நம்முடைய திருமுறை தமிழோசை நமக்கு நமக்கு தந்திருக்கிறது. அதனால திருமுறை தமிழோசை இந்த டெலகிராம் சேனலுக்கெல்லாம் நன்றி சொல்ல வேண்டும். அந்த நன்றி சொல்லும் முகத்தான ஒரு முறைக்கு 3 முறை படிச்சானது. ஆனா இன்னொரு முறை அந்த பாட்டை படிச்சிடலாம். அந்த அம்மா சரஸ்வதி அம்மா பாடுறையா. முத்துவயிரமணி மாணிக்க மாலை கண்மேல் முத்துவயிரமணி மாணிக்க மாலை கண்மேல்
மாணிக்க மாலை கண்மேல் தொத்துமிழிர்வன போல் தூண்டு விளக்கேய்ப்ப தொத்துமிழிர்வன போல் தூண்டு விளக்கேய்ப்ப தூண்டு விளக்கேய்ப்ப எத்திசையும் வானவர்கள் ஏத்துங்கெழில் தில்லை எத்திசையும் வானவர்கள் ஏத்துங்கெழில் தில்லை ஏத்துங்கெழில் தில்லை அத்தனுக்கும் அம்பலமே ஆடரங்கம் ஆயிற்றே அத்தனுக்கும் அம்பலமே ஆடரங்கம் ஆயிற்றே ஆடரங்கம் ஆயிற்றே ஆடரங்கம் ஆயிற்றே. அந்த ஆடரங்கம் முத்தாகிறவர் முதல்ல பாடினாங்க, ரெண்டாவது பாட்டு சொல்ல வைரமா பாடினாங்க, மூணாவது பாட்டு சொல்ல மாணிக்கமா பாடி காட்டினாங்க சரஸ்வதி அம்மா. வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்த ரெண்டாவது பாட்டு தனலட்சுமி அம்மா. கடியார் கணம்புல்ல. அடுத்தது சிவா புனிதவதி அம்மாவாக. சிவாய நமங்க. திருச்சிற்றம்பலம். கடியா கணப்புள்ள கண்ணப்பர் என்றோன் அடியார் அமரர் உலகம் ஆளனி ஆளாதே முடியாமத்தி வேள்வி மூவாராவரோடும் குடி வாழ்க்கை கொண்டு நீ குலாவி தாடினியே குடி வாழ்க்கை கொண்டு நீ குலாவி கூத்தாடினியே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அந்த கணம்புள்ள நாயனாரும் கண்ணப்ப நாயனாரும் எப்படிக்கு பெருமானுக்கு தொண்டு செய்கிறார்களோ அதே மாதிரி தில்லை மூவாயிரவர்கள் அந்த கூத்த பெருமானுக்கு அகம்படி தொண்டு செய்கிற அடியார்களாக இருக்கிறார்கள். ஆனால்தான் அடியார் பெருமையை பாடுவேன். நான் எப்படி பாடுவேன்னு கேட்ட உடனே என்ன பண்ணாரு, அந்த திருவாரூர் பெருமான், அவர் திருவாரூர் தான் இருந்தாரு, திருவாரூர் தான் கேட்டாரு அடியார் புகழ பாடு சொல்லி. ஆனா இருந்தது திருவாரூர் புற்றிடம் கொண்டாரால உணர்த்தியது யாரை? தில்லை வாழந்தான் முதல்ல உணர்த்தி தில்லை வாழ் அந்தனர்தம் அடியாற்று மடியன் என்று பெருமான் அடியெடுத்து கொடுக்கத்தான் அந்த திருத்தொண்ட தொகை பாடப்பட்டது. அதனாலே அந்த தில்லை மூவர்கள் எல்லாம் அடியார்களுக்கு சமம். அதனாலதான் வருஷத்துல குரு பூஜை ஆரம்பிக்க சொல்ல முதல் குரு பூஜை சித்திரை முதல் நாள் தில்லை வாழ் அந்தனுக்கு தான் குரு பூஜை இல்லையா? இப்ப இருக்கும் அப்படி இருக்காங்களா? இப்ப இருக்கிற தில்லை அப்ப இருந்த தில்லை வாழ்ந்தார்கள் வேற, இப்ப இருக்கிற தில்லை தீட்சர்கள் அவரெல்லாம் பின்னாடி 15ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் வந்தவர்கள். ஆனா அப்ப இருக்கிற தில்லை மூவாயிரவர்கள் ஞான சம்பந்த பெருமானையும் நாவுக்கரசரையும் ஊர் எல்லையிலிருந்து வரவேற்று பெருமானுடைய முன்னிலை நிற்க வைத்து பாட வைத்தவர்கள். இப்ப வந்தா பாடினா எல்லாம் வெளில போயிடுன்றாங்க. அதனால அந்த தீட்சிதர்கள் வேறு, இந்த தில்லை மூவாயிரவர்கள் வேறு என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. அடுத்து அல்லியம் பூம்பரன். வாமா. அல்லியம் பூம்பழனத்து ஆமூர் நாவுக்கரசை செல்ல நெறி வகுத்த சேவகனை தென்தில்லை கொல்லை விடையேறி கூத்தாடு அரங்காக செல்வம் நிறைந்த சிற்றம்பலமே சேர்ந்தனையே. அவன முன்னாடி சொன்ன கணம்புல்லர் கண்ணப்ப மட்டுமல்லாமல் நாவுக்கரசரையும் ஆட்கொண்ட பெருமானாக அந்த நாவுக்கரசருக்கு செல்ல வரிநகுத்த சேவகனாக அவர் இருந்திருக்கிறார். அப்படி சேவகனாக இருந்த காலத்திலேதான்
அவர் என்ன பண்ணாரு, அவரை கல்ல கட்டி கடலை பட்டவுடனே அவரை அந்த கடல்ல கல்ல மிதக்க வைத்தார்லவ, அது அவருடைய சேவகத்தன்மை என்று சொல்லுவார்கள். அந்த செய்திய செல்ல நெறி வகுத்த சேவகனே யாருக்கு? திருநாவுக்கரசருக்கு. ஆக அடியார் மூலம் ஆண்டவன் அவர்களை பெறுதல் என்பதற்கு அடையாளமாக பூந்துருத்தி நம்பி அடியார் புகழையும் சேர்த்து பாடுகிறார். தில்லைகளே வாழ்க வாழ்க. எம்பந்த வல்வினை நோய் பாடுறார். சிவாய நம ஐயா. ராணியம்மா. எம்மந்த வல்வினை நோய் தீர்த்திட்டு எமையாலும் சம்பந்தன் கழியார்கோ காழிகோன் தன்னையும் ஆட்கொண்டு அருளி அம்முந்து கண்ணாலும் தானும் அணிதில்லை செம்பொன் செய்யம்பலமே சேர்ந்து இருக்கையாயிற்றே அம்மாந்து கண்ணாலும் தானும் அம்மூந்து கண்ணாலும் தானும் அணிதில்லை செம்பொன் செய்யம்பலமே சேர்ந்து இருக்கையாயிற்றே. திருச்சிற்றம்பலம். நாவுக்கரச பெருமானுக்கு செல்லும் கதி சேவகனாக இருக்கிறார் என்பது மட்டுமல்லாமல் இங்கே அந்த சம்பந்தருடைய காழியர்கோன் தன்னையும் ஆட்கொண்டார். எப்படி ஆட்கொண்டார்? எம்பந்த வல்வினை நோய் தீர்த்திட்டு ஆட்கொண்டார். நம்மை பந்தித்திருப்பது எது? ஐம்புல ஆசைகள். அந்த ஐம்புல ஆசைகளை ஒழித்து நாம் பெருமானிடத்திலே ஐந்தெழுத்தை ஓத வேண்டும் என்று அந்த அருமறை சொன்ன பெருமான் ஞான சம்பந்த பெருமான். அதன் மூலமாகத்தான் அவர் தன்னுடைய திருமணத்துல ஜோதி வந்தவுடனே அந்த அஞ்செழுத்து அருமறையை எல்லாரையும் ஓத வைத்து வானமும் நிலனும் கேட்க அந்த நமச்சிவாயத்தை ஓத வைத்து அந்த பந்தத்தை எல்லாம் அறுத்து அந்த சோதியிலே கலக்கச் செய்தார். அந்த நினைவுபடுத்துற மாதிரி எம்பந்த வல்வினை நோய் தீர்த்திட்டு எம்மையாளும் சம்பந்தர் என்பது ஞான சம்பந்தர் இறுதியாக பாடிய கல்லூர் பெருமணம் தாண்டி அவர் பாடிய காதலாகி என்ற பதிகத்தை குறிக்கும் இந்த பாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து களையா உடலோடு காமாட்சி அம்மா அவங்க. காமாட்சி குமார். திருச்சிற்றம்பலம் ஐயா. களையா உடலோடு சேரமான் ஆரூரன் விளையா மதமாற வெள்ளானை மேல் கொல்ல முளையா மதிசூடி மூவாயிரோடும் அலையா விளையாடும் அம்பலனின் ஆடரங்காக. அம்பலம்னின் ஆடரங்கே இல்லையா? சரி சரி வாழ்க. இங்க களையா உடலோடு சேரமான் ஆரூரன். இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் அந்த ஆரூர் பெருமான் சுட்டி காட்ட 63 நாயன்மார்களை நமக்கு அடையாளம் காட்டினார்களே, அவர்களுக்கு என்ன சிறப்பு? அவர்கள் யாரும் இந்த உடம்பை இங்க விட்டுட்டு போல. அவர்கள் யாருக்கு இங்க சமாதி கிடையாது. அந்த உடலோடு சேர்ந்து போனார்கள். எப்படி தெரியும்னா அந்த தானனை முன்படைத்தான் பதிகம். ஊனுயிரு வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தவன் என உடம்பையும் உயிரையும் வேறாக செய்து விட்டான். அப்ப வெள்ளார மலை எது போச்சு? உயிர் தான் போச்சா உடல் போச்சானா? இல்ல, என் உடல் காட்டு வித்தான் நொடித்தான் மலை உத்தவன் என்று பாடினார். பின்னாடி போன சேரமான் பெருமாள் நாயனார குதிரை மேல அந்த உடம்போடு தான் போனார். அங்க போய் நின்று போய் அந்த உடம்போடு சேர்ந்து திருக்கையிலாய ஞான உலா அந்த ஆடி சுவாதி அன்னைக்கு பாடினார் இல்லையா? அதனால களையா உடலோடு சேரமான் ஆரூரன் என்று இந்த உடலையும் உயிரையும் இணைத்து கொண்டு போன சிறப்புக்குரியவர்கள் நம்முடைய நாயன்மார்கள். இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும். இறந்தாதானே பிறகுறதுக்கு அவர்கள் யாரும் இறக்கவில்லை. அதனாலே இந்த உடம்போடு மேலே போய் சென்றார்கள். அவர்களுக்கு பிறவி இல்லை. இந்த உலகத்தை யார் இறக்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் குரு பூஜை செய்கிறது நம்முடைய மரபு இல்லை. 63 மட்டுமே குரு பூஜை. மற்றெல்லாம் நினைவு நாள் கொண்டாடலாம். எங்க ஐயா கூட நான் அந்த நினைவு நாள் செய்யறோம், அதை நினைவு நாள் தான் செய்வோம் தவிர குரு பூஜைன்னு சொல்றது இல்லை. குருலிங்க சங்கம வழிபாடுன்னு சொல்லி
அந்த பேரை வச்சுட்டு அவருடைய நினைவு நாளை கொண்டாடுவாங்க. ஏன்னா அவங்க இங்க இந்த உலகத்திலிருந்து வினைப்பட்டு அவங்க இறந்து போனாங்க. அப்புறமா அதுக்கான சடங்குகளை செய்தோம். அதனால குரு பூஜை என்பது இந்த உடம்பை உடலோடு இணைத்து கொண்டு போன அந்த பெரியவர்களுக்கு மட்டுமே குரு பூஜை. 63க்கு தான் குரு பூஜை, வேற யாருக்கும் கிடையாது இல்லையா? பின்னாடி யாருன்னா சேர்க்கணும்னா அப்பால மடிச்சாந்தா சேர்ந்தவரை 64வது அடியான்னு சொல்லலாம், நம்முடைய மரபு இல்லை. அதனால களையா உடலோடு சேராமான் ஆரூரன் என்பது இந்த உடம்பை உயிரோடு இணைத்து கொண்டு செல்கிறவர். காயமே கோயிலாக, கடிமனம் அடிமையாக, வாய்மையே தூய்மையாக, மனமணி லிங்கமாக மாறி சென்றவர்கள். புன்புலால் யாக்கை புரைபுரை கரிய பொன்னெடும் கோயிலா புகுந்து என் என்பலாமுறிக்கு எளியாண்ட ஈசனே மாசிலாமணியே என்று வாழ்ந்த அந்த பெருமக்கள் தான் களையா உடலோடு சேரமானு சொல்கிற 63 நாயன்மார்கள். அந்த சிறப்பை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க வாழ்க. அகலோகம் எல்லாம் வாங்க. ஆண்டாள் அம்மா வாங்க. அடுத்தது கணபதி ஐயா. ஆறாவது பாட்டு கேட்டுக்கிறாங்க. செல்வத்தொள் செல்வம் செவிச்செல்வம். வாங்க வாங்க. வேலரசி அம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம். அகலோகம் எல்லாம் அடியவர்கள் தற்சூழ புகலோகம் உண்டென்று புகுமிடம் தேனி தேடாதே. புவலோக நெறி படைத்த புண்ணியங்கள் நன்னிய சிவலோகம் ஆவதும் தில்லை சிற்றம்பலமே. சிவலோகம் ஆவதும் தில்லை சிற்றம்பலமே. திருச்சிற்றம்பலம். நாம் புகுகின்ற லோகம் சிவலோகம். அந்த சிவலோகம் எங்க இருக்குது? தில்லையில இருக்குது, நம்ம கண்ணுக்கு தெரியற மாதிரி. ஆனால் அருவமாக இல்ல அருவமாக எங்க இருக்குன்னா நம்முடைய அகத்திலே உள்ளத்திலே இருக்கிறது. அதனால அகலோகமெல்லாம் அடியவர் தற்சூழ. அதனால பெருமானை எங்கே தேட வேண்டும்? உள்ளத்திலே தேட வேண்டும். தேடி கண்டு கொண்டேன் திருமாலுடன் அன்முகனும் தேடி தேடோனா தேவனை என் உள்ளே தேடி கண்டு கொண்டேன் என்று பெருமான் அந்த உள்ளத்திலே புகுகின்றான். அதுதான் அகலோகம். அந்த அகலோகம்தான் சிவலோகம். அந்த சிவலோகத்தின் அடையாளமாக தில்லை குத்தப்பிரான் திகழ்கிறார் என்று பூந்துருத்தி நம்பி காட நம்பி சொல்றார். வாழ்க வாழ்க வாழ்க. கனகமணி மாடம். கணபதி ஐயா வாங்க ஐயா. அடுத்தது பரமேஸ்வரி அம்மா. வாங்க வாங்க. தெரியலனா படிப்பார் 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 படிப்பார். படிக்கிறீங்களா கணபதி ஐயா? எக்கோ வருது. ஆமா ஆமா போனுக்கு சாம்சங். Sorry, I can't tell you all of your updates at the moment. ஐயா அடியான் படிச்சிட்டுமா? திருநெறி தமிழ் அட்வர்டைஸ்மெண்ட்ல வர ஆரம்பிச்சிட்டு. பரமேஸ்வரி அம்மா வாங்க. திருமுறை என்பது வியாபாரத்துக்கும் விளம்பரத்து உரியதல்லன்னு சொல்ல அதுல கூட விளம்பரம் வருது. சிவாயம் சிவாயம். கலகமணி மாடம் சூலிகை சூழ்மாலிகை மேல் அழகமதி நூதலார் ஆயிழையார் போற்றி செய்ப்ப. கலகமணி மாடம் சூலிகை சூழ்மாலிகை மேல் அழகமதி நுதலார் ஆயிழையார் போற்றி செய்ப்ப. ஒளி கொண்ட மாமணிகள்
ஓங்கிருளை ஆங்ககற்றும் தெளிகொண்ட தில்லை சிற்றம்பலமே சேர்ந்தனையே ஒளி கொண்ட மாமணிகள் ஓங்கிருளை ஆங்ககற்றும் தெளிகொண்ட தில்லை சிற்றம்பலமே சேர்ந்தனையே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. அழக மதிநுதலார் ஆயிழையார் போற்றிசைப்ப. ஆண்கள் மட்டுமல்ல, பெண்களும் சேர்ந்து வழிபடுவது. மாதரோடு மைந்தரும் என்ற பெருமானை வழிபடுகின்ற வகையில அந்த நுதலார் ஆயிழையார் போற்றிசைக்க தில்லை கூத்தன் இருக்கிறான். வாழ்க வாழ்க. பாடகமும் நூபுரமும். மாலா அம்மா வாங்க. அடுத்தது வாழப்பாடி சித்ரா அம்மா. மாலா அம்மா இருக்கீங்களா? வாங்க. வாழப்பாடி சித்ரா அம்மா வாங்க. ஐயா திருச்சிற்றம்பலம் ஐயா. திருவடி வணங்கிக்கிறாங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்கள் திருவடி வணங்கிக்கிறாங்க ஐயா. ஐயா 28 தானுங்க ஐயா. 8வது பாட்டுமா. பாடகமும் நூபுரம். பாடகமும். நன்றிங்க. 19வது பதிகத்துல 8வது பாட்டு. 9, 19, 8. பாடகமும் நூபுரமும். பாடகமும் நூபுரமும் பல் சிலம்பும் பேர்ந்தொழிப்ப சூடகை நல்லா தொழுதேத்த தொல்லுலகில் நாடகத்தின் கூத்தை நவிற்றும் அவர் நாள்தோறும் ஆடகத்தான் மேய்ந்தமைந்த அம்பலம் நின் ஆடரங்கே பாடகமும் நூபுரமும் பல் சிலம்பும் பேர்ந்தொழிப்ப சூடகை நல்லார் தொழுது ஏத்த தொல்லுலகில் நாடகத்தின் கூத்தை நவிற்றும் அவர் நாள்தோறும் ஆடகத்தான் மேய்ந்தமைந்த அம்பலம் நின் ஆடரங்கே. நன்றிங்கய்யா. திருச்சிற்றம்பலம். நாம் உய்வதற்காக பெருமான் ஆடுகின்ற நாடகம். அதனால நாடகத்தின் கூத்தை நவிற்றும் அவர் நாடோறும். அது அந்த அவன் ஆட நாடகத்துல என்னத்தை நவிட்டது? அவன் ஆடுகிற அஞ்செழுத்தை இல்லையா? அதனாலதான் அந்த ஆட்டம் அஞ்செழுத்து ஆட்டம்னு சொல்லுவார்கள். அதுதான் உண்மை விளக்கத்துல ஐயா சொன்னது. நாடும் படிகீழ் அம்பலத்தான் ஐயனே நாடும் திருவடியிலே நகரம் கூடும் மகரம் உதரம் வளரு தோல் சிகரம் பகரு முகம் வா முடியப்பார். ஆனா அவன் ஆடுற ஆட்டம். சேர்க்கும் துடி சிகரம் சிக்கனவா வீசுகரம் யார்க்கும் எகரம் அபயகரம் பார்க்கிலிரைக்கு அங்கிநகரம் அடிக்கீழ் முயலகனார் தங்கும் மகரம். அதுதான் அவன் ஆடுகின்ற ஆட்டத்துல ஓங்கார வேலற்றிருவாசி உற்றதனில் நீங்க எழுத்தே நிறை சுடராம் ஆங்காரமற்றார் அறிவர் அணியம்பலத்தான் ஆடல் இது பெற்றார் பிறப்பற்றார் பின். யார் ஆங்காரத்தை அறிக்கிறார்களோ அவர்கள் போய் பெருமானை கண்டால் அந்த அஞ்செழுத்து நடனம் அவர்களுக்கு புலப்படும்னு சொன்ன அந்த ஆடகம். ஆடகத்தான் பெய்ந்தறந்த அம்பலம் நின் அடரங்கே என்று அனுபவித்து படைக்கிறார் பூந்துருத்தி காட நம்பி. வாழ்க வாழ்க. உருவத்தெரி உருவாய். மல்லிகா அம்மா வாங்க. அடுத்தது கோபால் சரிதா. படிக்கிறங்க ஐயா. இன்ப அதருள் தந்த இனி அடியார் மன்ற திருவடிகள். திருச்சிற்றம்பலம். உருவத்து எரி உருவாய் ஊழிதோயத்தனையோ பரவி கிடந்தயனோ மாலும் பணிந்தேத்த இரவிக்கு நேராகி எதிலங்கும் மாளிகை சோழ்ந்து அறிவிக்கும் அம்பலமே ஆடரங்கமாயிற்றே இரவிக்கு நேராகி
விளங்கும் மாளிகை சூழ்ந்து அறிவிக்கும் அம்பலமே ஆடரங்கமாயிற்றே. திருச்சிற்றம்பலம். திருவுடைய வணங்கிறங்க ஐயா. வாழ்க வாழ்க. அவன் ஆடுகிற ஆட்டத்துல அஞ்செழுத்து ஆட்டம்னு சொன்னோம் இல்லையா? அந்த அஞ்செழுத்து ஆட்டத்துல அவன் கையிலே தீயை ஏந்தி ஆடுகிறான். உருவத்து எரிவுருவாய் ஒழிதோர் எத்தனையும். எதுக்கு தீயை வைத்திருக்கிறார்? நம்முடைய வினைகளை சுடுவதற்காக. நம்ம புள்ளிருக்கோட தேவாரத்துல இவர் சுந்தர ஞானசம்பந்தர் பாடுவார். அத்தியினீர் உரிமூடி அழகாக அனலேந்தி பித்தரை போல் பலிதிரியும் பெருவானார் பெருமிடம். அதுதான் இந்த உருவத்து எரிவுருவாய் ஒழிதோர் ஒழி என்று அவன் கையிலே எரியேந்தி நம்முடைய வினைகளை எல்லாம் சுட்டெரிக்கிறான். மாயதனை உதரவும் வல்வினையை சுடவுமான அந்த ஆட்டம். வாழ்க வாழ்க வாழ்க. சேடர் உரைத்தில்லை. திருச்சிற்றம்பலம். சேடர் உரைத்தில்லை சிற்றம்பலத்தான் தன் ஆடல் அதிசயத்தை ஆங்கறிந்து பூந்துருந்தி காடன் தமிழ் மாலை பத்தும் கருத்தறிந்து பாடும் இவை வல்லா பற்று நிலை பற்றுவரே. பாடும் இவை வல்லா பற்று நிலை பற்றுவரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. இந்த திருவிசைப்பாவை நம்ம எல்லாம் பாட வைத்ததற்கு நமக்கு உதவியவர் யார் தெரியுமா? நம்பி ஆண்டார் நம்பி. அவரு ராஜராஜ சோழன் கேட்க தில்லையில போய் திருநாரையூர் பிள்ளையார் அருளாலே தேவாரத்தை தான் கண்டெடுத்தாங்க. ஏட்டுல அதெல்லாம் ஏட்டுல எழுதி வச்சிருந்தாங்க. எழுதி வச்சிருந்த ஏடு தில்லையிலே சேமிக்கப்பட்டிருந்தது. அதை பொல்லா பிள்ளையார் அடையாளம் காட்டினார். அதை பொல்லா பிள்ளையார் அருளாலே கண்டெடுத்து அதன் மூலமாக அந்த திருஞான சம்பந்தரோடு இசை பாடி அந்த இவரு நம் திருநீலகண்ட யாழ்ப்பாடைய வழிவந்த அந்த எருக்கத்தம்புலியோர் பாடினியார் வழியாக பண் அமைத்து தந்து அந்த தேவாரத்தை 7 திருமுறையா வகுத்தார். பண் அமைப்புல அது அமைந்தது. அந்த பண்ணுதான் நம்ம இசையில பாடுறோம் இல்லையா? அப்ப அதோட வேலை முடிச்சுன்னு போயிட்டு இருக்கலாம் இல்லையா? ஆனால் அவர் அதற்கு பிறகும் என்ன பண்ணாரு? அந்த தேவாரத்துக்கு பிறகு அதோட நிக்கல. பெருமானுடைய புகழை தேவாரத்துக்கு முன்னாலும் பின்னாலும் பாடி அடியார்கள் இருக்கிறார்கள் என்று அந்த தேவார கருத்துக்களை ஏற்றி போற்றுகின்ற நூல்களை எல்லாம் தேர்ந்தெடுத்து இந்த திருமுறையிலே சேர்த்து இருக்கிறார். அந்த பெருமைக்குரியவர் நம்பி ஆண்டார் நம்பி. திருமுறை கண்ட சோழன் நம்ம ராஜராஜ சோழனை போற்றுமாக்கு நம்பி ஆண்டார் நம்பி போற்றப்படுவதில்லை. அப்படி போற்றப்பட வேண்டும். திருமுறைனா நமக்கு அதை கொடுத்த பெருமைக்கு உரியவர் நம்பி ஆண்டார். அவர் வழி நின்றா சேக்கிழாரோட பெரிய புராணம் பாடினார். ஏன்னா அவர் தான் திருத்தொண்டர் திரு அந்தாதி பாடி பெரிய புராணம் பாருங்க. வித்திட்ட சிறப்பும் அந்த நம்பி ஆண்டார் நம்பிக்கு உரியது. அதனால அந்த திருமுறை இதை எப்படி தேர்ந்தெடுத்தார்னா ஞானசம்பந்தர் வழியிலே நின்று பெருமானுக்கு பதிகம் பாடி அந்த பதிக பலனையும் சொல்கிற பாடல்கள் எல்லாம் தேர்ந்தெடுத்திருக்கிற பூந்துருத்தி நம்பி இந்த பதிகத்துல பதிக பலன் சொல்றார். எப்படி சொல்றாரு? அந்த பூந்துருத்தி காடன் தமிழ் மாலை பத்தும் கருத்தறிந்து பாடுவார். கருத்தறிந்து பாடும் இவை வல்லார் பற்று நிலை பற்றுவரே. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடக்கு என்று நாம் இந்த உலகப்பற்றை விட்டு பெருமானை பற்ற வேண்டும் என்ற எண்ணம் வர வேண்டுமானால் பூந்துருத்தி நம்பி அந்த அவர் பாடிய அந்த தமிழ் மாலையை கருத்தறிந்து ஓத வேண்டும். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர். செல்வர் அவர் உலக செல்வம் அல்ல, சிவபுரத்தின் செல்வர் சிவபுரத்தின் என்று நாம சிவபுரம் செல்ல வேணா அதை கருத்தறிந்து ஓத வேண்டும் என்று. அப்படி கருத்தறிந்து ஓதினால் நம்முடைய பெருமானை பற்று நேரம் உலகப்பற்று நீங்கும் என்பதை பற்று நிலை பற்றுவரே. பாடும் இவைகள் எது பற்று நிலை? பெருமானுடைய திருவடிதான் பற்று நிலை என்பதை உணர்த்துகிற மாதிரி அமைந்த
பாடப்பதிகம். வாழ்க வாழ்க வாழ்கன்னு சொல்லி இன்னொரு 10 நிமிஷம் இருக்கா? அடுத்த பதிகம் படிக்க முடியுமா? இல்ல நாளைக்கு படிக்கலாம்? ஐயா நிறைவு செஞ்சுக்கலாம் ஐயா, நிறைவு செஞ்சுக்கலாம் ஐயா. நன்றி, ஏன்னா 10 நன்றி. நிமிஷம் முழு பதிகம் படிக்க முடியாது. அரை திருத்த வேண்டாம். நன்றி. 10 நிமிஷம் வாழ்த்து சொல்றது சரியா இருக்குங்க ஐயா. கடைசி பாட்டு மட்டும் இந்த ஒரு முறை பாடி முடிச்சிடலாம். சித்ரா, ரயில் சித்ரா படிக்குமா? கடைசி பாட்டை படி சொல்றீங்க. கேக்குதாப்பா? கேக்குதியா? சரிப்பா 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 பாடுங்க. 9ஆம் திருமலை 19வது பதிகம் 10வது பாட்டு. சேடர் உரை சிவாதிச்சிதம் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்பார்க்கு இப்பொழுது என்னையும் நீங்காதான் தாழ்பார் அதே பிறப்புக்கள் பொய்யாம சமத்தை அதே பிறப்புக்கள் துபதீபம் நானாவிட பரிபால மந்த சொன்ன பத்மாஜே துபதீபம் ஏதாச்சும் சமர்ப்பார் சிவா திருச்சிற்றம்பலம் தில்லை சிற்றம்பலத்த தன்னாழல் அதிசயத்தை ஆங்கறிந்து முன்னிறுத்தி காலம் தமிழ் மாலை பத்தும் திறந்தே பாழும் இவை வெல்ல பற்று நிலை பற்றுவரே பாழும் வெல்ல பற்று நிலை பற்றுவரே. நன்றி அப்பா. வணக்கம். இந்த என்ன பண்ணாரு? ஆடல் அதிசயம். எது ஆடல் அதிசயம்? பெருமான் ஆடுகிற அந்த அருமறை ஆட்டம் இல்லையா? அந்த அருமறையை அவன் உடலாக கொண்டு ஆடுகிறான் என்ற அந்த ஆடல் அதிசயத்தை ஆங்கு அறிந்த பூந்துருத்தி அந்த அஞ்செழுத்தை ஓதினால் நம்முடைய பற்று நீங்கும் என்று பதிகப்பலன் பாடி ஆடல் அதிசயமாக அஞ்செழுத்தை கருத்தறிந்தார் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க வாழ்க. ஐயா அடியான் பாடிட்டுமாங்க ஐயா? நன்றிங்க. ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி. திருச்சிற்றம்பலம். சேடருரை தில்லை சிற்றம்பலத்தான் தன் ஆடல் அதிசயத்தை ஆங்கறிந்து பூந்துருத்தி காடன் தமிழ் மாலை பத்தும் கருத்தறிந்து பாடும் இவை வல்லார் பற்று நிலை பற்றுவரே காடன் தமிழ் மாலை பத்தும் கருத்தறிந்து பாடும் இவை வல்லார் பற்று நிலை பற்றுவரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. சேடர் உரை தில்லை. சேடர்ன்றது யாரை குறிக்கும்? பெருமான் அண்டனா இருக்கிறா, நாம எல்லாம் சேடனாக்கா. அண்டனாம் சேடனாம் அங்குன்னு பாடுவாங்க. அவ அண்டனா இருக்கிற அந்த பெருமனுக்கு சேடனாக்கிறது யாரு? தில்லையில இருக்கிற தில்லை வாழ்ந்தாள். அவர் அகம்படி தொண்டு செய்த சிறப்பு குருவுகள். ஆனாலே சேடர் உரை தில்லை என்ற சொல்லு தில்லை வாழ் அந்தணர்களை குறிக்கும் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க வாழ்க. அதனால அவர்களை வச்சு அடியார் புகழ் பாடுதல். லலிதா பாலசுந்தரம் வாங்க. கூப்பிடுங்க. லலிதா பாலசுந்தரம். திருச்சிற்றம்பலம். இருக்கையா. சேடர் உரை தில்லை சிற்றம்பலத்தான் தன் ஆடல் அதிசயத்தை ஆங்கறிந்து பூந்துருத்தி காடன் தமிழ் மாலை பத்தும் கருத்தறிந்து பாடும் இவை வல்லார் பற்று நிலை பற்றுவரே பாடும் இவை வல்லார் பற்று நிலை பற்றுவரே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா.
இவர் தன்னுடைய பெயரையும் இந்த பதிகத்துல பதிப்பிடுகிறார். பூந்துருத்தி காடன் என்று தன்னுடைய பெயரையும் இங்கே பதிவு செய்திருக்கிறார். காடன் என்பது அந்த பூந்துருத்திற்கு அந்த சோலைகளை குறிக்கும். சோலைகளை மலரிடத்து பெருமானுக்கு தொண்டு செய்த சிறப்புடையவான பூந்துருத்தி நம்பி காட நம்பி என்று இவருடைய பெயரை இவரே இதுல பதிவிட்டு இருக்கிறார் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க வாழ்க. பாலசுந்தரையா பாலசுந்தரையா சேடர் ஊரை தில்லை சிற்றம்பலத்தாந்தன் ஆடல் அதிசயத்தை ஆங்கறிந்து பூந்துருத்தி காடன் தமிழ் மாலை பத்தும் கரித்தறிந்து பாடும் இவை வல்லார் பற்று நிலை பற்றுவரே பாடும் இவை வல்லார் பற்று நிலை பற்றுவரே. திருச்சிற்றம்பலம். சிவாய நமய. நன்றி ஐயா. சேடர் உரைதில் என்பது தில்லைவாழ் அந்த வரைக்கும். ஆடல் அதிசயம் என்பது பெருமான் ஆடுகிற அந்த அஞ்செழுத்து அருமறை ஆட்டம். காடன் என்பது பூந்துருத்தி நம்பி பெருமான் அந்த பெருமானுக்கு அந்த அடியார் செய்த பூத்தொண்டை குறிக்கும். பாடும் இவை வல்லார் என்பது இதையெல்லாம் பாடுகிற புண்ணியத்தை தந்த நம்முடைய திருமுறை தமிழோசை கூட்டத்தை குறிக்கும் என்று சொல்லலாம். வாழ்க வாழ்க. பாடும் இவை வல்லார் பற்று நிலை பற்றுவரே. காலையில எழுந்து பூந்துருத்தி நம்பியுடைய திருவிசை பாடுற புண்ணியம் கிடைச்சல்லவா? திருமுறை தமிழோசைக்கு நன்றி சொல்வோம். வாழ்க வாழ்க. வேற என்ன இருக்காங்களா? உரைதில்லை சிற்றம்பலத்தாந்தன் ஆடல் அதிசயத்தை ஆங்கறிந்தே பூந்துருத்தி காடன் தமிழ் மாலை பத்தும் கருத்தறிந்து பாடும் இவை வல்லார் பற்று நிலை பற்றுவரே. காடன் தமிழ் மாலை பத்தும் கருத்தறிந்து பாடும் இவை வல்லார் பற்று நிலை பற்றுவரே. திருச்சிற்றம்பலம். சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வர் என்ற வகையில அந்த தமிழ் மாலை பத்தும் கருத்தறிந்து ஓத வேண்டும் என்ற செய்திய சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. அவரு வெளியில கிளம்பிட்டாருங்க. அடியன் படிக்கிறேங்க ஐயா. சேடர் ஊரை தில்லை சிற்றம்பலத்தாந்தன் ஆடல் அதிசயத்தை ஆங்கறிந்து பூந்துருத்தி காடன் தமிழ் மாலை பத்தும் கருத்தறிந்து பாடும் இவை வல்லார் பற்று நிலை பற்றுவரே. பூந்துருத்தி காடன் தமிழ் மாலை பத்தும் கருத்தறிந்து பாடும் இவை வல்லார் பற்று நிலை பற்றுவரே. வாழ்க வாழ்க வாழ்க. ஆடல் அதிசயம் அதிசயப்பத்து திருவாசல வரும். அந்த அதிசயப்பத்து கீழே தலைப்பு என்ன போட்டிருக்கோம்? முத்தி இலக்கணம்னு போட்டிருக்கோம். அவ ஆடல் அதிசயம் அது பெருமானுடைய அருமறை ஆட்டம். அந்த அஞ்செழுத்து நமக்கு முத்தியை தரும் என்பதை இந்த சொல் உணர்த்துவதாக கூறுவார்கள். வாழ்க வாழ்க. அதான் ஐயா, இப்ப காடன் தமிழ் மாலை படிக்கூடாதுங்க, பூந்துருத்தி காடன் தமிழ் மாலை படிக்கணும்னு சொல்லியிருக்காருங்க ஐயா. ஆமா, பூந்துருத்தி காடன் தான் சொல்லணும். வெறும் காடன் தான் காட்டுல இருக்கிற பெருமானை குறிக்க. பெருமான் காட்டுல என்ன பண்ணா வேடனுடைய வடிவு கொண்டு போனான்னு வெறும் காடன்னு சொன்னா அது சிவனை குறிக்கும். பூந்துருத்தி காடன் என்பது அடியாரை குறிக்கும். வெறும் காடன் சொன்னா ஆண்டவன், பூந்துருத்தி காடன் என்றால் அடியார். அடியார் மூலமாக ஆண்டவனை அடையுது. வாழ்க வாழ்க. அடியன் ஒரே ஒரு விண்ணப்பங்க ஐயா, நீங்க பெரிய புராணம் படிக்க சொல்ல வெள்ளானை செருக்குன்னு ஒண்ணு படிச்சீங்கல்ல ஐயா? ஆமா, நான் பாடலமா, சேக்கிழார் பாடினது. அடுத்த வாய்ப்பு கொடுக்கலாம். பனிமேலம்மா வந்திருக்காங்க, தேவி அம்மா இருக்கிறாங்க. இல்ல அவங்க எதை கேக்குறாங்க கேட்டுட்டா, அது சந்தேகம் கேக்குறாங்க. என்ன கேட்டு நீங்க எதுக்கு ஐயா அத வெள்ளானை செருக்குன்னு சொன்னது? அது அங்க இதுல பேசினாங்க ஐயா, நம்ம
கண்ணப்ப நாயனார் குரு பூஜைக்கு போனேன். ஸ்ரீ காலத்துல ஐயா வந்திருந்தாரு, ஈரோடு ஐயா. அவர் அதை பத்தி சொல்லியிருந்தார் விளக்கமா. அப்ப என்ன உங்களதான் சொன்னாரு? நினைச்சுக்கினேன். ஐயா சொன்னாரே அதே மாதிரி சொல்லியிருந்தாருங்க ஐயா. உங்களதான் நினைச்சேன் ஐயா. அடியேன் இல்ல, வெள்ளானை சறுக்கண்டு பெருமான் அங்கிருந்து வெள்ளானை அனுப்ப அந்த வெள்ளானை மேல ஏறி அவர் போன செய்தியை சொல்றா. அந்த சறுக்கத்துக்கு வெள்ளானை சறுக்கம்னு பேரு. களையா உடலோடு சேரமான ஆர்வரன்னு பாண்டமே, அதனுடைய இது வெள்ளானை சறுக்கம். வாழ்க வாழ்க. நன்றி 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 நன்றி. முடிச்சுக்கலாமையா? மணிமேலம்மா வந்தாங்க கட்டியா. உமா அம்மா நிறைய பேர் இருக்காங்க, 8 பேர் இருக்காங்க. உமா இருக்காங்க, மித்திலாமா இருக்காங்க, தமிழரசியம் இருக்காங்க, சதானந்த ஐயா இருக்காரு, தாமோதர ஐயா இருக்காரு. வாழ்த்துல ஆளுக்கு ஒரு பாட்டு பாட சொல்லுங்க. வந்துக்கிறவங்களா வரிசையா வாழ்த்து பாட சொல்லுங்க. மணிமேலம்மா கட்டி பாட்டை பாடிட்டா, அதுக்கப்புறம் இருக்கக்குள்ள ஆளுக்கு வாழ்த்து ஒரு பாட்டு, ஆளுக்கு ஒரு வாழ்த்து படி. அடியார் அனைவருக்கும் திருவடி வணக்கங்க ஐயா. நன்றிங்க. சேலத்து தங்கம். சேடர் உரைத்தில்லை சிற்றம்பலத்தான் தன் ஆடல் அதிசயத்தை ஆங்கறிந்து பூந்துருத்தி காடன் தமிழ் மாலை 10ம் கருத்தறிந்து பாடும் இவை வல்லார் பற்று நிலை பற்றுவரே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலங்க. பெருமானை பற்றுகின்ற பற்று பலதாலே பெருமானை பற்றுகின்ற பற்று நிலை மனத்தகத்தான் தலைவேலான் வாக்கினுள்ளான் வாயாரத் தன்னடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான் என்ற பற்று நிலை. வாழ்க வாழ்க. இப்ப வாழ்த்து பாட்டு சொல்லுங்க. ஆளுக்கு ஒரு பாட்டு. முதல்ல இது பொன்னு செல்வத்தர் பாட்டு சொல்லுங்க, அப்புறம் கோயில் அடைப்பில் ஒரு பாட்டு சொல்லுங்க, அப்புறம் வாழ்த்து ஆளுக்கு ஒரு பாட்டு பாடுங்க. விட்டுப்படாங்க. உமா அம்மா படிங்க, பொன்னூசல் படிங்க. மூணாவது பாட்டு சொல்லுங்க. மூணாவது பாட்டு முன்னீரும் ஆதியும். தமிழரசி அம்மா வாங்க. அடுத்து திருக்கதம் அடைக்க ஒவ்வொருத்தர பாடு. சிற்றம்பலம் தில்லையம்பலம் சிவாய நம. முன்னேறும் ஆதியும் எல்லாம் முனிதர் குலாம் 11 கோடி இமையோர்கள் தாம் நிற்ப தண்ணீர் என கருளி தன் கருணை வெள்ளத்து மன்னூர மண்ணுமணி உத்தர கோசமங்கை நின்னேறு மாடவியல் மாளிகை பாடி பொன்னேறு பூமுலையை பொன்னு சொல்லாடாமோ பொன்னு சொல்லாடாமோ. திருக்கதம் அடைக்க வாங்க. தமிழரசி அம்மா வாங்க. வாழ்த்து நித்திலாமா வாங்க. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்கள் திருவடி வணங்குகிறேன் சாமி. விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிகவோர் காலம் இனி இல்லை உடையான் அடி கீழ் பெருஞ்சாத்தோடு உடன் போவதற்கே ஒருபடுமின் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே உடைபட்டுருகி போற்றுவோம் உயங்கன் ஆழ்வான் புகழ் கலையே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நித்திலாமா வாங்க. வாழ்த்து படிங்கம்மா நித்திலாமா. அதுக்கடுத்து சதானந்தன் வாங்க. அடுத்து சதானந்தன் ஐயா. வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம் வீழ்க தன்புணல் வெந்தனம் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் அரண் நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்க்கவே. பலம் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோ குறைவிலை கண்ணில் நல்ல குரும் கழுமல வலனகள் பெண்ணின் நல்லாளுடன் பெருந்தகை இருந்ததே. திருச்சிற்றம்பலம்.
அடுத்தது காயத்ரி அம்மா வாங்க. அதுக்கடுத்து தாமோதர ஐயா வாங்க. வாழ்த்து காயத்ரி அம்மாவுக்கு தெரியுதுங்க ஐயா. சரி, தாமோதர ஐயா படிங்க. வரம் தரும் கல்வி தரும் படிங்க. ஐயா ஓய்வு எடுக்கிறாங்க. சிவபெருமான் சிவசிவா. வந்துட்டேன். சங்கரையா. அடுத்தது சங்கரையா. தாமோதர ஐயா வந்துட்டார். இல்ல ஐயா, ஐயா கொஞ்சம் வெளியில இருக்கிறாங்க ஐயா, மன்னிக்கணும். நீங்க அடுத்தது பாருங்க. அப்ப சரியா தான் சொல்லியிருக்கிறேன். ஓய்வு எடுக்க ஐயா ஓய்வு எடுக்கணும்னு. சரிங்க, நல்லதுங்க ஐயா. லலிதா லோகதானம் படிக்கிட்டீங்களா? படிங்க. அடுத்தது சங்கரையா. நம்ம திருச்சிற்றம்பலம். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பரன் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. ஆறிரு தடந்தோல் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குட வாழ்க, செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க, யானை தன்னணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம், வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், சிவசிவா. சங்கரையா. திருச்சிற்றம்பலம். வளாது படி. திருச்சிற்றம்பலம். வான்மையில் வளாது தெய்வ மணிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு தெய்வ குறைவலாருயிர்கள் வாழ்க. நான்மறை அரங்கள் பொங்க நற்றவம் வெள்ளி மல்க. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நிறைவு செஞ்சுக்கலாமா? நிறைவு செஞ்சுக்கலாம். நன்றிங்க. சிவபெருமானுடைய பெரும் கருணை. திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே தற்போது 9ஆம் திருமுறையை பாராயணம் செய்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனமொழி மெய்களாலே வணங்கி மனமார்ந்த நன்றிகளையும் கூறி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். மீண்டும் இன்று இரவு 8 மணிக்கு திருவிளையாடல் புராணம் நம்முடைய கல்லூரிக்கு சென்று கொண்டிருக்கிற நம்ம கார்த்திகேயன் அவர்கள் வெள்ளிக்கிழமை தோறும் இரவு 8 மணிக்கு ஆலவாய் அண்ணல் மீது கொண்டுள்ள பக்தியின் காரணமாக திருவிளையாடல் புராணம் என்கிற பகுதியை எடுத்து அவர்கள் பாடல் கொண்டான பொருளும் சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். அந்த நிகழ்ச்சியிலும் அடியார் பெருமக்கள் கலந்து ஆதரவு தெரிவிக்கும்படி பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து சரியாக 9:50க்கு திருத்தொண்ட தொகை பாடியும் பிறகு மாணிக்கவாசகர் அருளிய பொன்னூசல் பாடியும் ஆத்மார்த்த பூசை என்று சொல்லக்கூடிய அகபூசை செய்தும் நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்கிறோம். அந்த நிகழ்ச்சியிலும் அடியார் பெருமக்கள் கலந்து கொள்ளும்படி பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உடல், மனம், உயிர் இது மூன்றும் கருத்தில் வைத்து இரவு நிகழ்ச்சியில் பங்கெடுப்பவர்கள் காலை நிகழ்ச்சியை தவிர்க்க வேண்டும் என்றும், காலை நிகழ்ச்சியில் பங்கெடுக்கிறவர்கள் உடல் ஒத்துழைத்தால் மாலை நிகழ்ச்சியில் பங்கெடுக்கும்படி பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மாத்திரை, உடல் சோர்வு, மருத்துவர் ஆலோசனைப்படி இரவு 9 மணிக்கெல்லாம் படுக்க சென்றால் சரியாக 6 மணி நேரம் தூக்கம். பிறகு நீங்கள் 3:30க்கு 3:45க்கு 4:10க்கு நிட்டை குடலுக்கு வரலாம். ஒருவேளை இரவு நிகழ்ச்சி நீங்கள் பங்கெடுத்தீர்கள் என்றால் மறுநாள் காலையிலே நீங்கள் பங்கெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உடல் சோர்வு 6 மணி நேரம் தூக்கம் நிச்சயம் வேண்டும். குறிப்பாக 6 மணி நேரம் தூக்கம் நிச்சயம் அது இருந்தால்தான் நம்மால் அடுத்த நாளை சரி செய்ய முடியும். அந்த வகையில ஆரோக்கியம் முதலில் வேண்டும் என்று கூறி பங்கெடுத்த அத்தனை உள்ளவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். சென்ற மாதம் நம்முடைய இணையதள பொறுப்பை ஐயா தாமோதரன் ஐயா ஏற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கும் பொருளாதாரத்துல இன்னைக்கு காலையில நம்ம தாங்கி இருக்கிறார்கள். இன்றைக்கு இணையதள பொறுப்பை, இணையதளத்துக்கு உண்டான கட்டணத்தை ஐயா அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்று கூறி ஐயா அவருடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி
நிகழ்ச்சி இனிதே நிறைவு செய்வோம். வந்துள்ள அத்துணை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சி இனிதே நிறைவு செய்வோம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நானறி விச்சையும், நமச்சிவாயவே நான் அவின்றேத்துமே, நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே என்று கூறி விடைபெறுகிறோம். அத்துணையாவது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.